reading and writing mixed numbers. So இது ஒரு mixed number, whole number part இருக்கும், அதே மாதிரி fractional part இருக்கும் ஒரு mixed numberக்கு. So இந்த 3 5 by 7 இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 3 plus 5 by 7. So இந்த 3 ன்றது whole number and 5 by 7 ன்றது பார்த்தீங்கன்னா fractional part. So last few videos பார்த்தீங்கன்னா reading and writing fractions அதோட conditions, exceptions, ரூல்ஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணதுன்னு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வை பிகாஸ் இந்த மிக்ஸ்டு நம்பரோட ரீடிங் பார்த்தீங்கன்னா இதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எப்படி ரீட் பண்ணும் இது எல்லாமே வந்து அந்த 2 வீடியோஸ்லையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2 வீடியோட லிங்க்குமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இதை வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. The top one which is called numerator and the bottom one which is called denominator. ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த லைன் which is called fraction bar. ஸோ ரீடிங் அப்படின்னும் போது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து கார்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணும். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் லைக் 1 2 3 4 அந்த மாதிரி தான் நியூமரேட்டர் பார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணணும். வேறஸ் டினாமினேட்டர் பார்ட் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினல் நம்பர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த பொசிஷன் ரேங்கிங் சொல்லுவீங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் டினாமினேட்டர் பார்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ இதான் கண்டிஷன். நியூமரேட்டரை கார்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணணும், டினாமினேட்டரை ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணணும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னும் போது உங்களோட டினாமினேட்டர் பார்ட் நம்ம சொல்லியிருக்கோம் ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ 2 அப்படின்னு வரும்போது செகண்ட்னு தான் சொல்லுவீங்க. பட் இங்கே எப்படி சொல்லணும்னா செகண்ட் சொல்லக்கூடாது, ஹாஃப் ஆர்எல்ஸ் ஹாஃப்ஸ் தான் மீன் பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டர் 4 வரும்போது ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி சொல்லுவீங்கன்னா 4th அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே 4th சொல்லிக்கலாம், அதே மாதிரி குவார்ட்டர் ஆர் குவார்ட்டர்ஸும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் 2 வரும்போது கண்டிப்பாக செகண்ட் சொல்லக்கூடாது, ஹாஃப் ஆர்எல்ஸ் ஹாஃப்ஸ். அதே மாதிரி ரூல் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 இருக்கும்போது டினாமினேட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் எப்பயுமே வந்து அதை ஆர்டினல் நம்பர் மாதிரி தான் ரீட் பண்ணுவீங்க, 4th 5th அந்த மாதிரி தான் ரீட் பண்ணுவீங்க. அது கூட எஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணும். கண்டிஷன் பாருங்கள், நியூமரேட்டர் மோர் தென் 1 இருக்கும்போது தான் இந்த எஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க. எங்கேயும் பாருங்கள் லாஸ்ட்டில் எஸ் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி தான் இந்த மிக்ஸ்ட் நம்பரையும் வந்து நம்ம வேர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ்ட் நம்பர் அப்படின்னும்போது ஹோல் நம்பர் இருக்குது, அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்குது. ஸோ இந்த வேர்ட் ஃபார்மில் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது அண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் மிக்ஸ்ட் நம்பர்ஸ் இந்த ஹோல் நம்பர் தென் ஃபாலோட் பை இங்கே என்ன பண்ணணும் அண்ட் போட்டுட்டு இந்த 5 by 7 வந்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்படி ரீடிங் தெரியும் அதே மாதிரி நம்ம எழுத போகிறோம். நியூமரேட்டர் பார்ட்டை கார்டினல் நம்பர் மாதிரி ரீட் பண்ணும், டினாமினேட்டர் பார்ட்டை ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணும். ஸோ இங்கே 3ன்றது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இந்த 1 by 6ன்றது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதும்போது என்ன எழுதுவீங்க, இந்த 3 எழுதிப்பீங்க. 3 அதுக்கடுத்து என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், அண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ 3 அண்ட். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1 நியூமரேட்டர் இருக்குது, 6ன்றது வந்து டினாமினேட்டர். ஸோ இந்த 1ன்றது கார்டினல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 இங்கே நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த நியூமரேட்டர் பார்ட்க்கு இங்கே நான் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 6 வந்து ஆர்டினல் நம்பர் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 6th தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ரீடிங் பாருங்கள், இந்த ஹோல் நம்பர் 3 தென் கம்பைன் பண்ணுறதுக்கு இங்கே அண்ட் கண்டிப்பாக போடணும்னு சொன்னோம். ஸோ அண்ட் போட்டிருக்கோம். இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்பயும் ரீட் பண்ண மாதிரி தான், நியூமரேட்டர் வந்து கார்டினல் நம்பர் ரீட் பண்ணுவோம். ஸோ 1 தான் வரும். 6க்கு ஆர்டினல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லுவோம். ஸோ 1 6 3 அண்ட் 1 6th தான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே எண்ணில் வந்து எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. வை பிகாஸ் உங்களோட நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 இல்லை. மோர் தென் 1 இருந்தால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் எஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 4ன்றது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இந்த 2 by 7ன்றது ஃப்ராக்ஷனல் பார்ட், இந்த 2ன்றது நியூமரேட்டர், 7ன்றது வந்து டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் நம்பர் எழுதிட்டு அண்ட் எழுதணும், அது எழுதிடலாம். 2ன்றது நியூமரேட்டர். ஸோ கார்டினல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் சொல்லுவோம். ஸோ 2னே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ 7க்கு வந்து ஆர்டினல் நம்பர் வந்து 7th. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் பாருங்கள், இந்த நியூமரேட்டர் பார்ட் வந்து மோர் தென் 1 இருக்குது. ஸோ மோர் தென் 1 இருக்கும்போது லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்சர். 4 அண்ட் 2 7ths. ஸோ 9ன்றது ஹோல் நம்பர், 1 by 2ன்றது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஹோல் நம்பர் எழுதும்போது 9 அண்ட் எழுதிப்போம். ஸோ 1 சொல்லும்போது கார்டினல் நம்பர் 1 தான் எழுதுவோம். இந்த 2க்கு வந்து ஆர்டினல் நம்பர் என்ன எழுதுவோம்னா செகண்ட்னு எழுதுவோம். பட் நம்ம எக்ஸப்ஷனில் நம்ம சொல்லியிருந்தோம் 2ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக செகண்ட் சொல்லக்கூடாது, ஹாஃப் ஆர்எல்ஸ் ஹாஃப்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ண போகிறோம். அதே தான் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம்.
1 second எழுதக்கூடாது, 1/2 தான் எழுதணும். ஸோ 9 and 1/2. நெக்ஸ்ட் இது 2 5/8ல 2ன்றது ஹோல் நம்பர், தென் 5/8 வந்து ஃப்ராக்ஷன் பார்ட், இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ 2 and வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஆர்டினல் நம்பர் வந்து 5 வந்து 5 தான் எழுதுவீங்க. 8 அந்த ஆர்டினல் நம்பருக்கு என்ன எழுதணும், 8ன்னு எழுதணும். 2 and 5 8ன்னு எழுதியிருக்கோம். பட் மோர் தென் 1 நியூமரேட்டர் இருக்கும்போது லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். ஸோ 5 8ன்னு தான் ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 5ன்றது ஹோல் நம்பர் பார்ட், இந்த 3/4ன்றது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், இந்த 3ன்றது நியூமரேட்டர், 4ன்றது வந்து டினாமினேட்டர். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 5 and எழுதிக்கணும். ஸோ நியூமரேட்டர் சொல்லும் போது 3 தான் சொல்லுவீங்க, கவுண்டிங் நம்பர் 3 தான் சொல்லுவீங்க. இந்த 4 சொல்லும் போது நம்ம சொல்லிவிடணும், இதை வந்து ஆர்டினல் நம்பர் படி 4ன்னு சொல்லலாம், ஆரல்ஸ் எக்ஸப்ஷனில் என்ன சொல்லிவிடணும்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ் சொல்லலாம், ஆரல்ஸ் குவார்ட்டர்ஸ்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட விஷ், நீங்கள் என்ன மாதிரி வேணால் மென்ஷன் பண்ணலாம். 3 quarters போட்டாலும் பரவாயில்ல, 3/4 போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு தான். 5 and 3 quarters எஸ் வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பிகாஸ் நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1. ஸோ இதே இடத்துல 3/4 கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர், ஸோ இந்த 7ன்றது ஹோல் நம்பர், 15/20ன்றது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இந்த 15ன்றது நியூமரேட்டர், 20ன்றது வந்து டினாமினேட்டர். ஸோ எழுதும்போது 7 and எழுதிக்கலாம். ஸோ 15 இது கவுண்டிங் நம்பர் எழுதும்போது நம்பர் 15 தான் எழுதுவோம். ஸோ அதுவே வேர்ட்ஸில் எழுதிக்கலாம் 15ன்னு. ஸோ 15 எழுதியிருக்கோம். ஸோ இந்த 20 இந்த ஆர்டினல் நம்பரில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 20th சொல்லணும். நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 இருக்குன்னா லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 7 and 15 20ths. ஸோ இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டினல் நம்பரோட ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டிஃபர் ஆகும். இப்போ 12ths அந்த மாதிரி தான் ரீட் பண்ணுவோம். 20ths இதோட மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி 9ths இதில் ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 7/9. ஸோ இதை நீங்கள் எழுதும்போது 8 வந்து ஹோல் நம்பர் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 8 and எழுதிக்கோங்க. ஸோ 7க்கு 7 தான் எழுதணும். ஸோ இந்த 9க்கு வந்து ஆர்டினல் நம்பர் எப்படி சொல்லுவீங்க, 9thன்னு சொல்லுவோம். ஸோ 9thன்னு எழுதும் போது ஸ்பெல்லிங் நிறைய பேர் என்ன எழுதுவீங்கன்னா 9 ஸ்பெல்லிங் எழுதி TH போடுவீங்க, அது தப்பு. NINTH தான் இங்கே. பட் இங்கே நியூமரேட்டர் மோர் தென் 1 இருக்குனால் எஸ் போட்டுக்கணும். ஸோ 8 and 7 9ths தான் ஆன்சர். ஸோ அதனால தான் சொல்லிவிடணும், ஆர்டினல் நம்பரோட ஸ்பெல்லிங்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அந்த ஃப்ராக்ஷன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது வேர்ட் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அந்த 2 வீடியோஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.